நாடு முழுக்க பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான குற்றங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவல். நிகழ்தகவு. மனைவியை பிரிந்து 18 வருடங்களாக தனியாக வாழ்ந்து வந்த கட்டட தொழிலாளி இரவில் ரத்தம் சொட்ட சொட்ட மருத்துவமனைக்கு சென்ற சோகம். கட்டட தொழிலாளி மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய கும்பல் 3 நாட்களில் துடிதுடித்து அடங்கிய உயிர். கட்டட தொழிலாளியை அடித்து கொன்ற கும்பல் யார்? பின்னணி என்ன? நாமக்கல் மாவட்டம் கபிலர் மலை. ரொம்பவே அமைதியான இந்த கிராமத்துல 5ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு நைட்டு நடந்த ஒரு கொடூர சம்பவம் அந்த கிராமத்தையே அதிர வச்சிருக்கு. 45 வயசான ரத்தினோங்கிறவரு ஒரு சாதாரண கட்டட தொழிலாளி. 18 வருஷத்துக்கு முன்னாடியே கருத்து வேறுபாடு காரணமா பொண்டாட்டி பிள்ளைகளை பிரிஞ்சு திடுமல் கவுண்டம்பாளையத்துல தனியா வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. இந்த தனிமைதான் அவருக்கு ராஜேஸ்வரிங்கிற பெண்ணோட பழக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஆனா அந்த பழக்கம் அவரோட உயிருக்கே உல வைக்க போகுதுன்னு ரத்தினம் கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டாரு. அதே கிராமத்தை சேர்ந்த ராஜேஸ்வரியோட கணவர் கடந்த சில வருஷங்களுக்கு முன்னாடி உடல்நல குறைவால உயிரிழந்துட்டாரு. அதுக்கப்புறம் தனியா வாழ்ந்துட்டு வந்த ராஜேஸ்வரிக்கு ரத்தினம் கூட நெருக்கம் ஏற்பட்டிருக்கு. அடிக்கடி 2 பேரும் தனிமையில சந்திச்சு பேசி பழகிக்கிட்டு இருந்திருக்காங்க. இவங்களோட இந்த உறவு கிராமத்துல உள்ள சில பேருக்கு தெரிய வந்து எல்லாரும் ராஜேஸ்வரியையும் அவங்க குடும்பத்தையும் தவறா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த விஷயம் ராஜேஸ்வரியோட அக்கா ஜெயக்கொடிக்கு தெரிய வந்துச்சு. தங்கச்சி குடும்பமானத்தை வாங்குறாளேன்னு நினைச்சு கோபப்பட்ட ஜெயக்கொடி ராஜேஸ்வரிய கண்டிச்சிருக்காங்க. ஆனா காதலுக்கு கண்ணும் இல்ல காதும் இல்லைன்னு சொல்வாங்களே, அதே மாதிரிதான் ராஜேஸ்வரி தன்னோட அக்கா ஜெயக்கொடியோட எச்சரிக்கைய காதலியே வாங்கல. அதனால ரத்தினத்துக்கும் ஜெயக்கொடிக்கும் இடையில அடிக்கடி வாக்குவாதம் ஏற்பட்டு சில நேரங்கள்ல கைகலப்பாவும் மாறி இருக்கு. ஜெயக்கொடி என்ன எதிர்ப்பு தெரிவிச்சாலும் ரத்தினமோ ராஜேஸ்வரியும் தங்களோட பழக்கத்தை தொடர்ந்துகிட்டே தான் இருந்திருக்காங்க. இது ஜெயக்கொடிக்கு உச்சக்கட்ட ஆத்திரத்தை ஏற்படுத்தி இருக்கு. இந்த சூழல்ல 5ஆம் தேதி நைட்டு ராஜேஸ்வரி ரத்தினத்துக்கு போன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லி இருக்காங்க. காதலி கூப்பிட்டதும் யாருக்கும் தெரியாம ரத்தினமோ அவங்க வீட்டுக்கு போய் இருக்காரு. அப்படி போனதும் ராஜேஸ்வரி ரத்தினமோ தனிமையில இருந்திருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ஜெயக்கொடி அங்க போக 2 பேரும் தனிமையில இருந்தத ஜன்னல் வழியா பார்த்து கொந்தளிச்சு போய் நின்று இருக்காங்க. உடனே தன்னோட சொந்தக்காரங்க ராஜேந்திரன், இளையராஜா, வடிவேலுன்னு 5 பேரை வர வச்சு வீட்டுக்குள்ள புகுந்து ரத்தினத்தையும் ராஜேஸ்வரியையும் கண்மூடித்தனமா அடிச்சிருக்காங்க. ரத்த வெள்ளத்துல துடிச்ச ரத்தினம் அங்கிருந்து தப்பிச்சு கபிலர்மலை அரசு மருத்துவமனைக்கு போயிருக்காரு. அங்க முதலுதவி மட்டும் எடுத்துக்கிட்டு பயத்துல தன்னோட சொந்தக்காரங்க வீட்டுக்கு போய் எந்த சத்தமும் இல்லாம படுத்துட்டாரு. ஆனா வாங்கின அடி சாதாரணமான அடி இல்ல. ரத்தினத்துக்கு உள்காயங்கள் பயங்கரமா இருந்திருக்கு. சனிக்கிழமை சாயங்காலம் அவரோட உடல்நிலை ரொம்ப மோசமாகி இருக்கு. அதை பார்த்து பதறி போன சொந்தக்காரங்க அவரை நாமக்கல் அரசு மருத்துவமனைக்கு 108 ஆம்புலன்ஸ்ல கூட்டிக்கிட்டு போயிருக்காங்க. அங்க ட்ரீட்மெண்ட்ல இருந்த ரத்தினம் 7ஆம் தேதி காலையில சிகிச்சை பலனளிக்காம உயிரிழந்துட்டாரு. அடுத்து இந்த விஷயம் ரத்தினத்தோட சொந்தக்காரங்களுக்கு தெரிஞ்சதும் அவங்க நல்லூர் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த புகாரோட அடிப்படையில வழக்கு பதிவு செஞ்ச போலீஸ் விசாரணை பண்ணப்பதான் இந்த கொலைக்கான காரணம் என்னங்கிறது தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் கொலையாளிகளான ஜெயக்கொடி, ராஜேந்திரன் உட்பட 5 பேரை கைது செஞ்ச போலீஸ் தலைமறைவா இருக்கிற புஷ்பாவை தேடிக்கிட்டு இருக்காங்க. காட்டு பகுதியில் பாதி எரிந்த நிலையில் கிடந்த இளம் பெண்ணின் சடலம். சிதறி கிடந்த வளையல்களை வைத்து உயிரிழந்த பெண்ணை அடையாளம் கண்ட போலீஸ்
தலைமறைவாக இருந்த இளம்பெண்ணின் கணவன் மற்றும் மாமியார் செல்போன் நம்பரை ட்ரேஸ் செய்து மும்பையில் பதுங்கியிருந்தவர்களை பிடித்த போலீஸ். இளம்பெண்ணுக்கும் அவரது கணவருக்கும் இடையே என்ன பிரச்சனை? கொடூர கொலையின் பின்னணி என்ன? கிராமத்துக்கு ஒதுக்குப்புறமான பகுதியில இளைஞர்கள் சில பேர் கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த பகுதியில பாதி எரிஞ்ச நிலையில இளம்பெண்ணோட சடலம் கிடந்திருக்கு. சடலத்து பக்கத்துல வளையல்கள் உடைஞ்சு போய் கிடந்திருக்கு. இத பார்த்த இளைஞர்கள் உடனே போலீஸுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லிட்டாங்க. இதனால சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சோம். கீழே கிடந்த வளையல்களை கைப்பற்றியும் விசாரணையில இறங்கினாங்க. உயிரிழந்த பெண் யாரு, அவங்க எந்த பகுதியை சேர்ந்தவங்கன்னு கிராம மக்கள் கிட்ட விசாரிச்சிருக்காங்க. அதுக்கு கிராம மக்கள் எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கிடையில தும்ரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன முதியவர் ஒருத்தர், சார், என் மகள் ஷாஹினுக்கு 2-3 நாட்களா போன் பண்ணி பார்த்தேன். அவளோட போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. என் மருமகனோட போனும் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. அதனால மகளோட வீட்டுக்கு போய் பார்த்தேன். வீடும் பூட்டி கிடக்குது. என் மகள் எங்க போனான்னு தெரியல. நீங்க தான் கண்டுபிடிச்சு தரணும்னு சொல்லி இருக்காங்க. அந்த புகாரை வாங்கின போலீஸ் காட்டு பகுதியில உயிரிழந்து கிடந்த பெண்ணோட சடலத்தையும் அங்க கிடந்த வளையலையும் முதியவர்கிட்ட காட்டி இருக்காங்க. அதை பார்த்த முதியவர், இது என் மகளோட வளையல்னு சொல்லி இருக்காரு. இதனால உயிரிழந்தது ஷாஹின்னு கன்ஃபார்ம் பண்ண போலீஸ் முதல்ல அவங்களோட வீட்டுக்கு போய் பார்த்திருக்காங்க. அப்ப வீட்ல ஷாஹினோட கணவர் மாமியாருன்னு யாருமே இல்ல. இதனால அவங்க மேல சந்தேகம் அடைஞ்ச போலீஸ் கணவர் ஜாபீர் பத்தி அக்கம் பக்கத்துல விசாரிச்சிருக்காங்க. அதுக்கு ஜாபீர் மும்பையில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். வாரத்துக்கு ஒரு முறை மனைவிய பார்க்க வருவான். அதனால அவன் மும்பையில இருப்பான்னு சொல்லி இருக்காங்க கிராம மக்கள். இதனால ஜாபீரோட செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி இருக்காங்க போலீஸ். அப்ப சிக்னல் மும்பையில உள்ள ஒரு பகுதியில காட்டி இருக்கு. இதனால நேரா அங்க போன போலீஸ் அங்க பதுங்கி இருந்த ஜாபீரையும் அவருடைய அம்மாவையும் கஸ்டடியில எடுத்து விசாரிச்சாங்க. அதுலதான் பல உண்மை தகவல்கள் வெளியில வந்திருக்கு. ஷாஹினோட கணவர் ஜாபீர் மும்பையில் உள்ள ஒரு பிரைவேட் கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அப்ப அவருக்கும் அதே அலுவலகத்துல வேலை பார்த்த ஒரு பெண்ணுக்கும் பழக்கம் ஏற்பட்டு இருக்கு. இந்த பழக்கமே இவங்களுக்குள்ள காதலாவும் மாறி இருக்கு. தகாத உறவுக்கு முன்பு வாரத்துக்கு ஒரு முறை மனைவிய பார்க்க சொந்த ஊருக்கு போற ஜாபீர் அடுத்து மாசத்துக்கு ஒரு முறை போயிட்டு இருந்திருக்காரு. இதனால கணவன் மனைவிக்கிடையில சண்டை ஏற்பட்டிருக்கு. முன்னாடி எல்லாம் அடிக்கடி என்ன பார்க்க வருவீங்க, இப்ப எல்லாம் மாசத்துக்கு ஒரு முறை தான் வர்றீங்க, ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்டிருக்காங்க மனைவி. அதுக்கு ஜாபீர், வேலை அதிகமா இருந்துச்சு, அதான் வர முடியலன்னு சொல்லி மழுப்பி இருக்காரு. அன்னைக்கு நைட்டு மனைவி தூங்கிட்டு இருந்தாங்க. அப்ப திடீர்னு அவங்களுக்கு முழிப்பு தட்டி இருக்கு. அந்த நேரத்துல கணவன் யார் கூடவோ கொஞ்சம் குழாவி போன் பேசிட்டு இருந்திருக்காரு. அதை பார்த்த மனைவி, இந்த நேரத்துல யார் கூட பேசிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க யார் கூடவோ தகாத உறவுல இருக்கீங்க, அதான் இப்ப எல்லாம் என்ன பாக்குறதுக்கு கூட இங்க வர்றது கிடையாது, உங்களால என் வாழ்க்கையே நாசமா போச்சுன்னு சொல்லி அழுது இருக்காங்க. அடுத்து, இனிமே நீங்க மும்பைக்கு வேலைக்கு போக கூடாது, நீங்க இங்கேயே ஏதாவது வேலை பாருங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அதுக்கு கணவன், நீ சொல்றதையெல்லாம் என்னால கேட்க முடியாது, எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, நான் அவளையும் கல்யாணம் பண்ணிக்க போறேன், நீ என்னைய கேள்வி கேட்காத, மீறி இந்த பிரச்சனையை பெருசுபடுத்தினா உன்னை உயிரோடைய விடமாட்டேன்னு சொல்லி இருக்காரு. இதனால கணவன் மனைவி கிடையில பயங்கர பிரச்சனை ஏற்பட்டு இருக்கு. இந்த விஷயத்துல மாமியாரும் மருமகளுக்கு எதிராவே இருந்திருக்காங்க. ஆனா தொடர்ந்து மனைவி அந்த தகாத உறவுக்கு தடையாவே இருந்திருக்காங்க. இதனால கடும் ஆத்திரமடைஞ்ச கணவன் நடந்த எல்லா விஷயத்தையும் தன்னோட காதலி கிட்ட சொல்லி மனைவியை கொலை பண்ண திட்டம் போட்டிருக்காரு.
சம்பவத்தன்னைக்கு மனைவி கிட்ட பாசமா நடந்துகிட்ட ஜாபீர் அவங்கள தர்காவுக்கு கூப்பிட்டு போறதா பொய் சொல்லி இருக்காரு. அதை நம்பி மனைவியும் அவர் கூட போயிருக்காங்க. அவங்கள பின்தொடர்ந்து மாமியாரும் குடும்பத்தினர் சில பேரும் போயிருக்காங்க. அப்ப ஒரு காட்டு பகுதியில வச்சு பைக்கை நிறுத்திய ஜாபீர் ஷாஹினை கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணி இருக்காரு. அடுத்து அடையாளத்தை மறைக்க சடலத்து மேல பெட்ரோலை ஊற்றி எரிச்சிட்டு மும்பைக்கு தப்பிச்சு போயிட்டாங்க. ஆனா செல்போன் நம்பர் மூலமா எல்லா உண்மையையும் கண்டுபிடிச்ச போலீஸ் ஜாபீர், அவரோட தாய், குடும்பத்தினர் சில பேருன்னு மொத்தம் 7 பேரை அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. மனைவி கால்வாயில் விழுந்து தற்கொலை செய்து கொண்டதாக நாடகமாடிய கணவன் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த போலீஸ். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டால் வசமாக சிக்கிய கணவன் மனைவியை தண்ணீரில் மூழ்கடித்து கொலை செய்தது விசாரணையில் அம்பலம். 1 மாதத்திற்கு பிறகு போலீசாரிடம் வசமாக சிக்கிய கொலையாளி. கட்டிய மனைவி கொலை செய்யப்பட்டது ஏன்? பின்னணி என்ன? டிசம்பர் 29ஆம் தேதி இளைஞர் பானு பிரதாப் சிங்கிற்கு போன் ஒன்னு வந்திருக்கு. அப்ப எதிர்முனையில பேசுன தங்கையோட கணவர் தீப் குமார் சிங், உங்க தங்கச்சியும் நானும் பைக்ல ஊருக்கு போயிட்டு இருந்தோம். அப்ப உங்க தங்கை ஒரு கால்வாயில குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டதா சொல்லி இருக்காரு. இத கேட்டு பதறிப்போன சகோதரர் உடனே சம்பவம் நிகழ்ந்த இடத்துக்கு போயிருக்காங்க. அப்ப தங்கை பூனம் சடலமா கிடந்ததை பார்த்த சகோதரர் கதறி அழுதிருக்காரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு கணவர் தீப் குமார் சிங் கிட்ட விசாரணையில இறங்குனாங்க. இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சுன்னு போலீஸ் கணவன் கிட்ட கேட்டு இருக்காங்க. அதுக்கு தீப் குமார் சிங், எனக்கும் என் மனைவிக்கும் இடையில எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படல. நாங்க 2 பேரும் சந்தோஷமா பைக்ல வந்துட்டு இருந்தோம். ஆனா திடீர்னு என் மனைவி கால்வாயில குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லி இருக்காரு. அதை கேட்ட போலீஸ் இத தற்கொலை வழக்கா பதிவு பண்ணி விசாரிச்சுட்டு இருந்தாங்க. இதுக்கிடையில அடுத்த கொஞ்ச நாட்கள்லயே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வெளியாகி இருக்கு. அதுல பூனம் தண்ணீர்ல மூழ்கி உயிரிழக்கலன்னும் மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்தாங்கன்னும் பதிவாகி இருந்திருக்கு. இதனால கணவன் மேல சந்தேகம் அடைஞ்ச போலீஸ் அவரை கஸ்டடியில எடுத்து விசாரிச்சிருக்காங்க. அதுலதான் பூனம் எதுக்காக கொலை செய்யப்பட்டாங்க, அவங்கள கொடூரமா கொலை செஞ்சது யாருன்னு தெரிய வந்துச்சு. உத்தரப்பிரதேசத்துல உள்ள லக்னோ நகரை சேர்ந்தவர் தொழிலதிபர் தீப் குமார் சிங். இவரு கட்டுமான பொருட்களை வியாபாரம் செஞ்சிட்டு இருக்காரு. இவருக்கு பூனம்ங்கிற மனைவி இருந்தாங்க. கல்யாணமாகி கொஞ்ச நாட்கள் மட்டும் சந்தோஷமா வாழ்ந்த இந்த ஜோடிக்குள்ள அடிக்கடி பிரச்சனை ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. இதனால பூனம் தன்னோட தாய் வீட்டுக்கு போயிட்டு வசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மனைவி பிரிஞ்சு போன சோகத்தில் இருந்த கணவன் அவங்கள சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்து ஒன்னா வாழ ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா அப்பவும் 2 பேருக்கிடையில ஒத்து வரல. இதுக்கிடையில தீப் குமார் சிங்கிற்கும் அதே பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருத்தவங்க கூட பழக்கம் ஏற்பட்டு இருக்கு. 2 பேரும் பீச், பார்க், ஹோட்டல்னு ஜாலியா ஊர் சுத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. இதனால மனைவி கூட பேச்சுவார்த்தையை குறைச்சுக்கிட்ட கணவன் போனே கதின்னு கிடந்திருக்காரு. இதனால குடும்பத்துக்குள்ள அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டு இருக்கு. சில நாட்களுக்கு முன்னாடி கணவர் வேலைக்கு கிளம்பி போயிருக்காரு. அப்ப மனைவி வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்க பக்கத்துல உள்ள கடைக்கு போயிருக்காங்க. அந்த நேரத்துல கணவர் ஒரு பெண் கூட பைக்ல போனதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த பெண் அவர் வீட்டுக்கு வந்த உடனேயே அதை பத்தி கேட்டு சண்டை போட்டிருக்காங்க. இத கேட்ட கணவன் முதல்ல ஃப்ரெண்டு, தெரிஞ்ச பொண்ணுன்னு பொய் சொல்லி இருக்காரு. ஆனா மனைவி விடாம கேட்டு சண்டை போட்டதுனால கோபமான கணவன், நானும் அந்த பொண்ணும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்லி இருக்காரு. கணவனோட பேச்சை கேட்டு நொந்து போன மனைவி தன்னோட சகோதரனுக்கு போன் பண்ணி, என் கணவன் வேற ஒரு பெண் கூட தகாத உறவுல இருக்கான், இவனால என் வாழ்க்கையே இப்ப வீணாகிருச்சுன்னு அழுது இருக்காங்க. இதனால தீப் குமார் சிங்குக்கு போன் பண்ணி சண்டை போட்டுட்டு அவருக்கு அறிவுரை சொல்லி இருக்காரு பூனத்தோட சகோதரர்.
ஆனா அத காது கொடுத்து கூட கேட்காத தீப்குமார் சிங் தொடர்ந்து அந்த பெண் கூட பழகிக்கிட்டு இருந்திருக்காரு. இதனால கணவன் மனைவிக்கிடையில தொடர்ந்து பிரச்சனை ஏற்பட்டுக்கிட்டே இருந்திருக்கு. அதே மாதிரி காதலிச்ச பொண்ணை திருமணம் பண்றதுக்கு மனைவி தடையா இருந்ததுனால அவங்கள கொலை பண்ண திட்டம் போட்டிருக்காரு தீப்குமார் சிங். இந்த திட்டத்துல தன்னோட நண்பர் ஒருத்தரையும் கூட சேர்த்துக்கிட்டாரு. சம்பவத்தன்னைக்கு மனைவிய கூட்டிக்கிட்டு கணவன் பைக்ல வெளியூருக்கு போயிட்டு இருந்தாரு. அப்ப பாதி தூரம் வந்தப்ப இந்த விவகாரம் தொடர்பா மறுபடியும் கணவன் மனைவி கிடையில பிரச்சனை ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. அப்ப வாகனத்தை நிறுத்தின கணவன் மனைவிய போட்டு சரமாரியா அடிச்சு கழுத்தை நெரிச்சிருக்காரு. அடுத்து அவங்கள தரன்னு இழுத்துட்டு போயிட்டு முகத்தை கால்வாய்க்குள்ள மூழ்கடிச்சு மூச்சு திணறல் ஏற்பட வச்சு துடிக்க துடிக்க கொன்னு இருக்காரு. அடுத்து தன்னோட மனைவி கால்வாய்க்குள்ள விழுந்து உயிரிழந்துட்டதா நாடகமாடி இருக்காரு. ஆனா பிரேத பரிசோதனை ரிப்போர்ட் மூலமா வசமா சிக்கின தீப்குமார் சிங்க போலீசார் அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. பெண்ணின் அலறல் சத்தத்தை கேட்டு ஓடோடி சென்ற அக்கம் பக்கத்தினர் வீட்டிற்குள் சென்று பார்த்தபோது அதிர்ச்சி. கழுத்தறுக்கப்பட்டு இரத்த வெள்ளத்தில் கிடந்த பெண்ணின் கழுத்தை அறுத்துவிட்டு தலை தெறிக்க ஓடிய சிறுவன் யார்? சிறுவனின் கொலைவெறி தாக்குதலுக்கு என்ன காரணம்? ஏகப்பட்ட வீடுகள் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதி அது. ஒரு வீட்டுல கத்தி பேசினா பக்கத்து வீட்டுக்கு ஈஸியா கேட்கிற அளவுக்கு வீடுகள் எல்லாம் நெருக்கமா இருந்திருக்கு. அப்படித்தான் ஒரு வீட்ல இருந்து திடீர்னு ஒரு பெண் கத்துற சவுண்டு கேட்டு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் ஓடி போய் பார்த்திருக்காங்க. அப்போ பெண் ஒருத்தவங்க ரத்த வெள்ளத்துல துடிச்சிட்டு இருந்திருக்காங்க. இத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச பக்கத்து வீட்டுக்காரங்களும் அந்த பெண்ணோட மகனும் சேர்ந்து அவங்கள மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அடுத்து அவங்களுக்கு என்ன நடந்துச்சு, யாரு இப்படி பண்ணதுன்னு கண்டுபிடிக்க விசாரணையில இறங்கினாங்க போலீஸ். ஆந்திர மாநிலம் சித்தூர் நகர்ல உள்ள சாமந்திபுரம் கிராமத்தை சேர்ந்த கவிதா விஜய் தம்பதிக்கு 12 வயசுல ஒரு மகனும் 15 வயசுல ஒரு மகனும் இருக்காங்க. இதுக்கு நடுவுல கவிதாவுக்கு அதே ஏரியாவை சேர்ந்த 17 வயசு சிறுவன் கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த பழக்கம் காலப்போக்கில தகாத உறவா மாறி 2 பேரும் அடிக்கடி தனிமையில சந்திச்சுக்கிற அளவுக்கு எல்லை மீறி போயிருக்கு. மகனோட வயசுன்னு கூட பார்க்காம சிறுவன் கூட தகாத உறவுல இருந்திருக்கா கவிதா. கணவன் விஜய் வேலைக்கு போனதும் கவிதா சிறுவனுக்கு தகவல் சொல்ல அடுத்த நிமிஷமே கவிதாவை பார்க்க அவங்க வீட்டுக்கு போயிருவானா அந்த சிறுவன். நீ வீட்ல இல்லாத நேரம் உன் வீட்டுக்கு 17 வயசு சிறுவன் அடிக்கடி வந்து போறான்னு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் விஜய் கிட்ட சொல்லி இருக்காங்க. முதல்ல அவங்க சொன்னதை நம்பாம இருந்தாலும் கவிதாவோட செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் விஜயோட மனசுல சந்தேகத்தை உண்டாக்கி இருக்கு. அதனால மனைவிய உன்னிப்பா கவனிக்க ஆரம்பிச்சிருக்காரு. கவிதா குளிக்க போன கேப்ல அவங்களோட செல்போனை எடுத்து செக் பண்ணி பார்த்திருக்காரு. அப்போதான் மனைவியோட களவாணித்தனத்தை பத்தி கணவனுக்கு முழுசா தெரிஞ்சிருக்கு. தன்னோட மனைவி கவிதாவுக்கு 17 வயசு பையன் கூட தகாத உறவு இருக்கிறது தெரிஞ்சு விஜய் ஆத்திரம் அடைஞ்சிருக்காரு. இந்த விஷயத்த தன்னோட அம்மா நிர்மலா கிட்ட சொல்லி கதறி இருக்காரு. அதுக்கப்புறம் விஜயும் அவரோட அம்மா நிர்மலாவும் சேர்ந்து அந்த சிறுவனோட வீட்டுக்கு போய் கண்டிச்சிருக்காங்க. அதோட மருமகளையும் தகாத வார்த்தைகளால திட்டி இருக்காங்க. கணவனுக்கும் மாமியாருக்கும் விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னு பயந்த கவிதா 2 பேரையும் கொலை செய்ய பிளான் போட்டிருக்கா. அதுக்காக சம்பவத்தன்னைக்கு நைட்டு காதலனான 17 வயசு சிறுவனை வீட்டுக்கு வர வச்சிருக்கா கவிதா. வீட்டுல கணவனும் மாமியாரும் தூங்கிக்கிட்டு இருக்க கையில மிளகாய்த்தூள் கத்தியோட வந்த சிறுவன் முதல்ல நிர்மலாவோட கழுத்தை அறுத்து கண்கள்ல மிளகாய்த்தூளை தூவி இருக்கான். அப்போ அவங்களோட அலறல் சத்தத்தை கேட்டு விஜயும் பக்கத்து வீட்டுக்காரங்களும் ஓடி வந்திருக்காங்க. எல்லாரும் கூடினதை பார்த்து பயந்து போன சிறுவன் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டான்.
வீட்ல இருந்த கவிதா கிட்ட நடத்தின விசாரணையில மொத்த உண்மையும் தெரிய வந்ததும் அவங்க மேல கொலை முயற்சி வழக்கு பதிவு செஞ்ச போலீஸ் கவிதாவையும் 17 வயசு சிறுவனையும் கைது பண்ணி விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸ்பா சென்டரில் இளைஞரை அடைத்து வைத்து சித்திரவதை செய்த கும்பல், ஹனி டிராப் மூலம் சிக்க வைத்து அரக்கத்தனம், பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறி வீடியோ ரெக்கார்ட் செய்து வெளியிடுவேன் என மிரட்டிய பெண் ஊழியர், பல கிலோமீட்டர் தூரம் துரத்தி சென்று சீட்டிங் கும்பலை தட்டி தூக்கிய காவல்துறையினர். நடந்தது என்ன? கேரள மாநிலம் திருவள்ளாவுல இருக்கிற ஒரு ஸ்பா சென்டர்ல ஒரு சினிமா படத்தையே மிஞ்சுற அளவுக்கு ஒரு பகீர் சம்பவம் நடந்திருக்கு. கூட வேலை பார்க்கிற சக ஊழியர்னு கூட பார்க்காம ஒருத்தரை பிளான் பண்ணி ஹனி டிராப்ல சிக்க வச்சு அவர்கிட்ட இருந்த கார் நகைகளை ஒரு கும்பல் கொள்ளையடிச்சிருக்கு. அந்த கும்பலோட மாஸ்டர் பிளான் என்ன, போலீஸ் அவங்களை எப்படி பிடிச்சாங்க அப்படிங்கிறது தான் ஹைலைட். திருவள்ளாவுல இருக்கிற ஸ்பால விஷ்ணுங்கிற இளைஞர் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அதே ஸ்பால மஞ்சு அப்படிங்கிற ஒரு பெண்ணும் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. விஷ்ணுவை விட மஞ்சுவுக்கு வயசு அதிகம். அதனால விஷ்ணு அவங்கள அக்கான்னு சொல்லிதான் கூப்பிடுவாராம். இந்த சூழல்ல சம்பவத்தன்னைக்கு மஞ்சு விஷ்ணு கிட்ட, தம்பி எனக்கு உடம்பு ரொம்ப வலியா இருக்கு, ஒரு 10 நிமிஷம் மசாஜ் பண்ணி விடுறியான்னு கேட்டு இருக்காங்க. விஷ்ணுவும் மஞ்சுவை ஒரு அக்கா முறையில பார்த்ததுனால சரின்னு சொல்லி அந்த ஸ்பாவோட கேபினுக்குள்ள போயிருக்காரு. ஆனா அங்கதான் விஷ்ணுவோட வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படிங்கிறது அவருக்கு தெரியல. மசாஜ் பண்ண ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே மஞ்சு கத்தி கூப்பாடு போட்டிருக்காங்க. அடுத்த நிமிஷமே கதவை உடைச்சுக்கிட்டு அந்த ஸ்பாவோட ஓனர் ஜெய்மோனும் அவரோட ஃப்ரெண்ட் அஜயும் உள்ள போயிருக்காங்க. அப்படி உள்ள போனவங்க என்ன ஏதுன்னு விசாரிக்காம என்னோட ஸ்பாவிலேயே பொண்ணு கிட்ட தவறா நடந்துக்கிறியான்னு சொல்லி விஷ்ணுவை கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல பயங்கரமா அடிச்சிருக்காங்க. விஷ்ணு கிட்ட இருந்த தங்க செயினையும் காரையும் பறிக்கிறதுக்காக ஜெய்மோனும் அஜயும் சேர்ந்துதான் இந்த பிளானையே போட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் விஷ்ணுவை ஒரு தனியார் ரூம்ல அடைச்சு வச்சு சித்திரவதை பண்ண அந்த கும்பல், உன் மேல பாலியல் புகார் கொடுத்துருவோம், உன் மானமே போயிடும், உங்க குடும்பமே தூக்கில தொங்கிடும்னு சொல்லி அவரை மிரட்டி இருக்காங்க. நான் எந்த தப்பும் பண்ணல, எதுக்காக இப்படி பொய் சொல்றீங்கன்னு கேட்ட விஷ்ணு என்ன விட்டுருங்கன்னு கதறி இருக்காரு. ஆனா ஈவு இரக்கம் காட்டாத அந்த அரக்க கும்பல் விஷ்ணு கிட்ட இருந்து 2 சவரன் தங்க செயின், மொபைல் போன், அப்புறம் அவரோட கார் சாவி எல்லாத்தையும் பறிச்சிருக்காங்க. கடைசியில விஷ்ணுவை ரூம்லயே வச்சு பூட்டு போட்டுட்டு அந்த 3 பேரும் அவரோட கார்லயே எஸ்கேப் ஆகியிருக்காங்க. அந்த ரூம்ல இருந்து வெளியே வர முடியாம தவிச்ச விஷ்ணு ஒரு வழியா அங்கிருந்து தப்பிச்சு திருவள்ளா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வேர்த்து விறுவிறுக்க ஓடி போயிருக்காரு. அவர் ஓடி வந்ததை பார்த்த காவலர்கள், என்னப்பா ஆச்சு, ஏன் இப்படி ஓடி வர்றன்னு கேட்டு தண்ணீர் கொடுத்து ஆசுவாசப்படுத்தி இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு விஷ்ணு தனக்கு நடந்த எல்லாத்தையும் போலீஸ் கிட்ட ஒண்ணு விடாம சொல்லி இருக்காரு. விஷ்ணு கொடுத்த புகாரோட அடிப்படையில வழக்கு பதிவு செஞ்ச போலீஸ்காரங்க அந்த கும்பலை பிடிக்க தேடுதல் வேட்டையில இறங்குனாங்க. ஆனா அந்த கும்பல் எங்க போனாங்க அப்படிங்கிறதுக்கான எந்த க்ளூவும் கிடைக்கல. அதுக்கப்புறம் விஷ்ணுவோட கார்ல இருந்த ஜிபிஎஸ் வச்சு போலீஸ் அவங்க மூவ் ஆகிற இடங்களை ட்ராக் பண்ணி இருக்காங்க. அப்போ அந்த கும்பல் செங்கனூர் வழியா போயிட்டு இருந்தது தெரிய வரவே அந்த ஏரியாவை தங்களோட கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்த போலீஸ் ஃபாலோ பண்ணிட்டே போய் அந்த காரை மடக்கி நிறுத்தி இருக்காங்க. காவலர்கள் காரை மடக்கினதும் காருக்குள்ள இருந்த ஜெய்மோன், மஞ்சு, அஜய் ஆகிய 3 பேருக்கும் வேர்த்து கொட்டி இருக்கு. முன்னாடி பின்னாடின்னு எந்த சைடும் நகர முடியாத மாதிரி பண்ணிட்டாங்களே, இப்ப என்ன பண்றது, எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்திருக்கு அந்த கும்பல். அப்போ திடீர்னு காருக்குள்ள இருந்து இறங்கின 3 பேரும் போலீஸ் கண்ணுல மண்ணை தூவிட்டு ஓட பார்த்திருக்காங்க.
அப்போ அவங்க 3 பேரையும் ரவுண்டு கட்டண காவலர்கள் அரெஸ்ட் பண்ணி ஜீப்ல ஏத்தி இருக்காங்க. அதோட விஷ்ணு கிட்ட இருந்து பறிச்ச 2 சவரன் தங்க செயின் காரையும் மீட்டு அவர்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும், பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவில். நிகழ்தகவு.